இந்த வசனம் சொல்லுகிறது, மீட்கப்பட்டவர்களுக்கு வெற்றியும் பாதுகாப்பும் தேவன் வாக்களிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். வெற்றியும் பாதுகாப்பும் மீட்கப்பட்ட உனக்கும் எனக்கும் தேவனால் வாக்களிக்கப்பட்ட உறுதி. அது ஒன்று, அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய வாக்குத்தத்தமே அதுதான். அங்கே வசனத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் ஜெயித்தார்கள். நீங்களும் நானும் ஜெயிக்கலாம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. தானியேல் 6:28 சொல்லுகிறது, தானியேலின் காரியமோ வென்றால் ஜெயமா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருக்க கர்த்தர் பண்ணுவார். ஏன்னா நீங்களும் நானும் வாக்களிக்கப்பட்ட அந்த வசனத்துக்குள்ளே நாம் வாழ்கிறோம். வசனத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவ பிள்ளையே, உனக்கு முன்னால பிசாசு கொண்டு வர்ற எந்த ஒரு போராட்டத்தையும் நீ ஜெயிக்க முடியும். எந்த ஒரு காரியத்தையும் முன்னால் ஜெயிக்க முடியும். இதை நீங்க விசுவாசிங்க. மீட்கப்பட்ட உனக்கு எனக்கும் தேவன் சுதந்திரமாய் தந்த ஒன்று என்னன்னா, வெற்றியும் பாதுகாப்பும் தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அங்கே ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ரத்தத்தை தங்கள் வாசல்களில் பூசி இருந்தபடியினால் அந்த யாருடைய வீட்டின் வாச கதவுகள் எல்லாம் இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டு இருந்ததோ அங்கெல்லாம் சங்கார தூதன் நுழையில. அந்த இடம் இயேசு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டது. நண்புக்குரிய தேவ பிள்ளையே, உன்னுடைய வீட்டையும் உனக்குள்ளும் இயேசுவின் ரத்தம் இருக்கிறபடியினால் நீங்கள் பாதுகாக்கப்படுவர்களா இருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்கள் வீடு கர்த்தருடைய ரத்தத்தினால் மூடப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஜெயமும் பாதுகாப்பும் தேவன் நமக்கு தந்திருக்கிற மிக பெரிய வாக்குறுதி அதுதான். அல்லேலூயா.